காளைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அலங்காநல்லூர் முனியாண்டி கோவில் காளை, அரியமலை கெங்கையம்மன் கோவில் காளை, வலசைத்தாய் கிராம கருப்பசாமி கோவில் காளை ஆகிய 3 காளைகளும் வாடிவாசல் வழியாக அவிழ்க்கப்பட்டது. பின்னர் 11 சுற்றுகளாக மாலை 6:30 வரை போட்டி நடைபெற்றது. இதனிடையே காலை 10:30 மணியளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் நேரில் பார்வையிட்டு சிறப்பாக களமாடிய காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு தங்க மோதிரம் மற்றும் தங்க நாணயங்களை பரிசாக வழங்கினார். இந்த போட்டியில் 1002 காளைகளும் 497 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியில் வாடிவாசல் வழியாக காளைகள் சீறி பாய்ந்து மாடுபிடி வீரர்களை சிதறடித்து காளைகளே அதிக அளவிற்கு ஆதிக்கம் செலுத்தி வெற்றி பெற்று பரிசுகளை அள்ளிச் சென்றது. போட்டியின் முடிவில் 19 காளைகளை அடக்கிய கருப்பாயூரணியை சேர்ந்த கார்த்தி என்ற மாடுபிடி வீரருக்கு ஹீண்டாய் அல்சஜர் காரும், அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழக தமிழ் இருக்கை சார்பாக கன்றுடன் கூடிய கறவை பசு மற்றும் கிங் IAS அகாடமி சார்பில் 3 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. 17 காளைகளை அடக்கி 2வது இடத்தை பிடித்த சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அபிசித்தருக்கு பைக் பரிசும், கிங் IAS அகாடமி சார்பில் 2 லட்சத்திற்கான காசோலையும் வழங்கப்பட்டது. 11 காளைகளை பிடித்த மதுரை பாசிங்காபுரம் ஸ்ரீதருக்கு பைக்கும் மற்றும் கிங் IAS அகாடமி சார்பில் 1 லட்சத்திற்கான காசோலையும் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோன்று களத்தில் சிறப்பாக விளையாடிய புதுக்கோட்டை AVM பாபு என்ற காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் மற்றும் அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழக தமிழ் இருக்கை சார்பாக கன்றுடன் கூடிய கறவை பசுவும் வழங்கப்பட்டது. 2வது காளைக்கு புதுக்கோட்டை தமிழ்ச்செல்வன் காளைக்கு பைக் பரிசும் வழங்கப்பட்டது. 3ஆம் பரிசாக மதுரை கென்னடி என்ற காளையின் உரிமையாளருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. மாடு குத்தியதில் மாடுபிடி வீரர்கள், காளை உரிமையாளர்கள், பார்வையாளர்கள், காவல்துறையினர் என 48 பேர் காயமடைந்தனர். இதில் 19 பேர் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த போட்டியினை 20,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கைத்தட்டி ஆரவாரத்துடன் உற்சாகமாக பார்வையிட்டனர். போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து காளைக்கும் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்பட்டது. போட்டியில் சிறப்பாக காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு தங்க நாணயம், பீரோ, கட்டில், டிவி, சைக்கிள், பணம், சேர் உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. போட்டியில் அதிக அளவிற்கு பெண்கள் மற்றும் திருநங்கைகளால் வளர்க்கப்பட்ட காளைகள் வாடிவாசலில் அவிழ்க்கப்பட்ட நிலையில் வெற்றி பெற்று பரிசுகளை தட்டிச் சென்றது. ஆன்லைன் டோக்கன் பெற்ற காளைகள் கலந்து கொள்ளாத நிலையில் அந்த காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பெரும்பாலும் காளைகளே அதிக அளவிற்கு வெற்றி பெற்று பரிசுகளை தட்டிச் சென்றது. முதல் பரிசு பெற்ற மாடுபிடி வீரர் மற்றும் சிறந்த காளைகளின் உரிமையாளர்கள் பேட்டிகள் உள்ளது. அலங்காநல்லூரில் மட்டும் 2-3 வருஷமாக பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் எனக்கு விருப்பமே இல்லை. வந்துட்டு எங்கள் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க. கூட இருந்த அண்ணன் இந்த AFCயில் விளாட்ற அருணனே, கட்டிக்குளம் சுண்டனே, மேலமட தமிழனே, ஒரு 4-5 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ரைஸ் எனக்கு கிடச்சிருக்காது. அவங்களுமே லீடிங்கில் தான் இருக்காங்க. அவங்க லீடிங்கை விட்டுட்டு எனக்காண்டி இந்த சப்போர்ட் பண்ணி இந்த தியாகத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க யாருமே லீடிங்கில் இருந்துக்கிட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் விட்டு கொடுத்துருக்காங்க. நான் வேலையெல்லாம் பார்க்கலண்ணே. கடை வச்சுருக்கோம், ஃப்ளெக்ஸு கடை வச்சுருக்கோம். GM ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி ஃப்ளெக்ஸு கடை வச்சுருக்கோம். டிசி டிப்ளமோ. நானே மனசை விட்டேனே. எனக்கு உறுதுணையாக என்னோட அண்ணன் என்னோட குருநா இவங்க பூராமே என்னோட மாதா பிதாவுக்கு அப்புறம் குருன்னு தான் சொல்லுவாங்க. கார் பிரைஸ் வாங்கிருக்கீங்க. அந்த கார்ல முதல்ல யாரை கூட்டு போவீங்க? காரில் அம்மாவை தான் கூட்டி போவாப்ல. நான் இந்த அளவுக்கு ஆனால் எனக்கு கூட பிறந்த அண்ணன் கிடையாது. கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருந்து என்னை இந்த அளவுக்கு பார்த்துக்கிறது வச்சுக்கிறது எல்லாமே இவங்க தான். இந்த அண்ணன் இவங்க தான். இதுக்கு மேலே என்னை ஒரு நல்ல வழியில் கொண்டு வந்த அண்ணன் அமுனி அண்ணன்னு சொல்லி யாப்பானம் இருக்குது அண்ணன். அவங்க தான் ஒரு நல்ல வழியில் என்னை கொண்டு வந்தவங்க. திருத்தி தவறான வழியில் போக விடாமல் நல்ல வழியில் திருத்தி கொண்டு வந்தவர். மண்டரமெல்லாம் இல்லைண்ணே. திறமைக்கு பரிசு எங்கள் ஊர் பாண்டிச்சாமி அவங்க
அவர் புண்ணிலையில் தான் நாங்கள் வந்து அவர் புண்ணியத்தை தான் முடிச்சுங்க. மந்திரத்தை வச்சுனா ஒரே பேஜில் 25 மாடு பிடிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். மந்திரத்தை வச்சுன்னா இது அவங்களோட இதுதான் திறமை தான். சாமி முதல் பரிசு யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? இந்த கார் பரிசு யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ண லீடிங்கையும் விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண அண்ணன் உங்களுக்கு, என்னோட குருநாதருக்கு பாண்டியனே, முனிசாமினே, அர்ச்சனா, எங்களோட அண்ணன் எல்லாத்துக்குமே இந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கான வெற்றி தான் இது, எனக்கான வெற்றி கிடையாது. அண்ணே ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் பெற்று வளர்த்த குழந்தை எப்படி எனக்கு வந்து ஒரு நல்ல செய்வாங்களோ அது மாதிரி என்னுடைய காலை வந்து நான் வளர்த்து இந்த ஜல்லிக்கட்டை கொண்டாந்து அடைச்சதுக்கு எனக்கு ஒரு மரியாதை செஞ்சு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இல்லைன்னா என்னோட குழந்தை வந்து ஒரு அப்பாவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு செஞ்சிருக்காங்க. விவசாயம் என்னோட தான் ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கோம், விவசாய நிலங்கள் வச்சிருக்கோம். விவசாயத்துக்கு கண்டிப்பாக பயன்படுத்தேன். நல்லா பயனுள்ளதாகவும் இருக்குது எனக்கு. 4 ஜல்லிக்கட்டு மாடு நிறைய ஊர்ல இதே ஜல்லிக்கட்டுல ஜல்லிக்கட்டு இது மாடு இது வந்து முதல் முறையா நாங்க வாங்கி முதல் முறையா ஒத்துருக்கோம். முதல் காலம் அது உங்களுக்கு எனக்கு நல்லபடியா வந்திருக்கோம். போட்டி நம்ம குழந்தை வளர்க்குற மாதிரி தான் மாடு, ஜல்லிக்கட்டு மாடு நம்ம குழந்தை வளர்க்குற மாதிரி. சரி நன்றி நன்றி, திருப்பி உங்களை கூப்பிடுறேன். நன்றி. எம்எல்ஏ அங்கே எம்பி கொடு, எஸ்பி கூப்பிட்றான், எஸ்பி காவல் கண்காணிப்பாளர் எங்கே இருந்தாலும் இங்கே வாடிவாசலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். காவல் கண்காணிப்பாளர் வாடிவாசலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்க இருக்கான்னு தெரிஞ்சு சொன்னாங்க. அமைச்சர் கொஞ்சம் கவுண்ட் நிறைய இருக்காங்க. எம்எல்ஏ கிட்ட வாங்க, இங்கிட்டு வாங்க, நீங்க வேற உங்களை பிடிச்சி வாங்க. சொல்லுங்க சார், ஜல்லிக்கட்டு போட்டிகள் எந்த அளவுக்கு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அரசினுடைய சார்பில் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் 3 ஜல்லிக்கட்டும் அரசு சார்பில் செய்யக்கூடிய ஜல்லிக்கட்டு அதை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு காவல்துறையினுடைய ஆணையர், காவல்துறை கண்காணிப்பாளருடைய தலைமையிலும் அவனியாபுரம் மாநகராட்சி ஆணையர், அதை காவல்துறை, மாநகராட்சி அதே போல் வருவாய்த்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, கால்நடைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ள அது சார்ந்திருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து துறையினுடைய சார்பில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கு இணங்க 100% எந்த விதமான குறைபாடு இல்லாமல் மிக மிக சிறப்பாக எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. முதல்வர் அந்த அரசு வேலையை அறிவிச்சிருக்காரு சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய காலை பிடிக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அது பதவி
முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு கால்நடை துறையில் அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதை போல இந்த அலங்காநல்லூரில் கால்நடை மருத்துவமனை 2 கோடி அளவில் அதையும் பயிற்சி கட்டித்தரப்படும் என்று அறிவித்திருக்க ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாடுபிடி வீரர்களுக்காக அறிவித்திருக்கிறார்கள். இது அனைவர் மக்கள் மத்தியிலே, அந்த வீரர்கள் மத்தியிலையும் பொதுவாக மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம். அந்த 3 ஜல்லிக்கட்டையும் முறையாக முன்னேற்பாடாக செய்து மாவட்ட நிர்வாகம் அந்த 3 அலங்காநல்லூர், பாலமேடு, கவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் அழைத்து நாங்கள் முன்கூட்டியே அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதற்கான முன்னேற்பாடாக இந்த காலரி அமைக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, கால்நடைத்துறையாக இருந்தாலும், மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும், ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை அத்தனை அதிகாரிகளையும் அழைத்து இது முன்கூட்டியான ஏற்பாடை செய்து எதற்கெல்லாம் எங்கெங்கே செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் அலங்காநல்லூர்லையும் பாலமேடுலையும் கால்நடைத்துறையினுடைய அவர்களுடைய அந்த மாடுகளை செக்கப் பண்ணக்கூடிய பணியை, வீரர்களை செக்கப் பண்ண பணிகளையும் ஒரு மாற்றி அமைத்திருந்தார்கள். அதையும் கோரிக்கையாக கேட்டு அதை செய்திருந்தோம். அதே போல் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ன சொன்னார்களோ அதையெல்லாம் முறையாக கேட்டறிந்து மாவட்ட ஆட்சியர்கள், ஆட்சித்தலைவர்கள் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் முழு ஈடுபாடோடு இதை நாங்கள் அத்தனையுடைய உங்களுடைய பத்திரிகை துறை, தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருடையும் மதுரை மாவட்டம் இது அரசு நிகழ்ச்சி என்பதற்காக எந்த குறைபாடு இல்லாமல், யாரிடத்திலையும் எந்த வேற்றுமை இல்லாமல் அனைத்து தரப்பு அரசியல் கட்சிகளையும் இதில் கலந்து கொள்ள வைத்திருக்கிறோம். அதே போல் அனைத்து தரப்பு மக்களும் கலந்திருக்கிறார்கள். இதில் எந்த விதமான வேற்றுமை இல்லாமல் இன்றைக்கு சிறப்பாக செய்து முடித்திருக்கிறோம். இந்த இதனால் வேலை அறிவித்தனால கலைஞர் அரங்கத்தில் இன்னும் முக்கியத்துவம் பெறும் நினைக்கிறீங்களா சார்? அரசு நல்லா கேட்டுக்கோங்க, அரசு நடத்தக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டில் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதிகமான மாடுகளுடைய எண்ணிக்கை இருக்கிற காரணத்தினால் நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு அரங்கத்தில் இன்றைக்கு 7 ஜல்லிக்கட்டு அறிவித்திருக்கிறோம். கிழக்கு தொகுதி சார்பாக 2 ஜல்லிக்கட்டும், மேற்கு தொகுதியில் 1 ஜல்லிக்கட்டு, மேலூரில் 1, சோழவந்தானில் 1, அதே போல் மேற்கு தொகுதி, அதே போல் உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றம் ஆகிய 7 ஜல்லிக்கட்டுகளை தேதிகளையும் அறிவித்திருக்கிறோம். அதற்கான உத்தரவு அரசின் மூலமாக மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையில் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த கால்நடைத்துறையினுடைய செயலாளர் மூலமாக அதற்கு அனுமதி பெற்றதற்கு பின்னால் முறையாக அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இந்த ஏனென்று சொன்னால் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த காளைகள் வளர்ப்பவர்களாக இருந்தாலும், ஆடுபிடி வீரர்களாக இருந்தாலும் அவர்களையும் திருப்திப்படுத்த வகையிலையும் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த ஜல்லிக்கட்டு இன்றைக்கு யாரும் விட்டு போகக்கூடாது என்பதற்காக இது உடனடியாக இன்று தினம் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு 2026 வெற்றிகரமாக சிறந்த முறையில் நிறைவு காண இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பே ஆவணியாபுரத்தில் தொடங்கி வச்ச இந்த ஜல்லிக்கட்டு தற்போது அலங்காநல்லூரில் முடிவிட்டிருக்கிறது. இன்று காலை தமிழ்நாடு அரசு சார்பில் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களால் இந்த ஒரு நிகழ்ச்சி நான் தொடங்கி வச்சோம். சிறப்பு வருகை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து இந்த மேடை மேலே 2 அறிவிப்புகள் சிறப்பான முறையில் அறிவிச்சிருக்காங்க. முதலாவது அறிவிப்பு, நீண்ட நாள் கோரிக்கை, மாடுபிடி வீரர்களுடைய கோரிக்கையான வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கால்நடைத்துறையால் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை, அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு இடமான அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக ஒரு பயிற்சி மையம் கட்டப்படும் என்ற ஒரு அறிவிப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மேடை மூலமாக அறிவிச்சிருக்காங்க. மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும், ஜல்லிக்கட்டு உலகம் முழுசாக பார்க்கக்கூடிய ரசிகர்கள் சார்பாகவும், மதுரை மாவட்ட மக்கள் சார்பாகவும் நஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 நாள்களுடைய சிறப்பான இந்த ஏற்பாடுகள் நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில், அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் உடைய அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டார். அதற்கு கிணங்க இன்று தினம் ஆவணியாபுரம் பொறுத்தவரை மதுரை காவல் ஆணையாளர் அவருடைய ஒத்துழைப்புடன், மதுரை மாநகராட்சி ஆணையாளருடைய ஒத்துழைப்புடன் கால்நடைத்துறை,
வருவாயத்துறை, மருத்துவத்துறை போன்ற அனைத்து துறை உடைய உலக உதவியுடன் இன்று தினம் வெற்றிகரமாக ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டை 2 நாளுக்கு முன்பு முடித்துவிட்டோம். நேற்று தினம் பாலமேடு ஜல்லிக்கட்டை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் காவல்துறை, வருவாயத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை சார்ந்த உதவியுடன் நேற்று தினம் பாலமேடு ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். இன்று தினம் அலகாநல்லூர் ஜல்லிக்கட்டை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உதவியுடன் காவல்துறை, வருவாயத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை, கால்நடைத்துறை போன்ற அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கடந்த 3 நாள்களாக இதற்காக வேலை செஞ்சு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்திருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டு சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆணைக்கு கிணங்க மரியாதைக்குரிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சில நாட்களுக்கு முன்பாகவே ஆவணியாபுரம், பாலமேடு, அலகாநல்லூர் ஜல்லிக்கட்டு உடைய விழா கமிட்டியோட ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அனைத்து துறை அலுவலர்களுக்கு அழைப்பை அனுப்பி இந்த ஆண்டு சிறப்பான முறையில் பண்ண வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை அன்று தினம் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு அறிவித்தார்கள். அதே போன்ற இந்த ஆண்டு இந்த 3 இடத்துலையுமே 10க்கு 10 அடியில் LED ஸ்க்ரீன்களை ஒரு டிரான்ஸ்பரண்டான முறையில் சிறந்த மாடுபிடி வீரர்களுடைய பேரு, மாடுபிடிகளுடைய எண்ணிக்கை, அது மட்டும் இல்லாமல் சிறந்த காளையுடைய நேரத்தை, விளையாட்டின நேரத்தை உடனடியாக அந்த சுற்றுக்கு முடித்த உடனே அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க. அதற்கிணங்க மதுரை மாவட்ட நிர்வாகம் வருவாய கோட்டாட்சியர் அவருடைய தலைமையில் வருவாய வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் அவருடைய குழு அமைஞ்சு இன்று தினம் வெற்றிகரமாக ஆவணியாபுரம், பாலமேடு மற்றும் அலகாநல்லூர் ஜல்லிக்கட்டுமை முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான விஷயம், நம்ம கால்நடை துறை மற்றும் மருத்துவ துறையுடைய அலுவலர்கள், மருத்துவர்கள் சிறப்பான முறையில் எந்த ஒரு உயிரிழப்பு இல்லாமல் வெற்றிகரமாக இந்த ஆண்டு முடிச்சு கொடுத்திருக்காங்க. அவர் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக காவல்துறை, வருவாயத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சித்துறை, கால்நடைத்துறை, மருத்துவத்துறை போன்ற அனைத்து துறை அலுவலர்களுக்கும், NGOக்களுக்கும், ரெட் கிராஸ்களுக்கும், ஃபயர் மற்றும் ரெஸ்கியூ டீம்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். No. That you translate. சரி, தேங்க்ஸ். பையன் அடிபட்டிருக்கு. இந்த 2026 இந்த அலாநல்லூர் உலக புகழ்பெற்ற அலாநல்லூர் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் 2ஆம் பரிசு பெற்றிருக்கேன். எனக்கு 2ஆம் பரிசு பெற்றதில் சந்தோஷம். எனக்கு உதவியாக இருந்த என் சக நண்பர்கள் SMK ஐனாஸ் நண்பர்கள், GM காமேஷ் பிரதர்ஸ், நத்தம் பாரதி பிரதர்ஸ், முருகானை பயிலுக, என்னோட சக நண்பனாக இருந்த என் மாப்பிள்ளை விக்கி எனக்கு இருந்து உதவி பண்ணியிருக்கான். அப்புறம் மற்ற நண்பர்கள் எல்லாருமே எனக்கு உதவி பண்ணியிருக்கான். அவங்களுக்கு நன்றி. இதில் இந்த வருஷம் வேலை அறிவிச்சிருக்காங்க. கால்நடை மருத்துவத்தில் வேலை அறிவிச்சிருக்காங்க. தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே வேலை கொடுத்தா எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ணே அது வேணாம்ண்ணே, அந்த பேச்சு வேணாம்ண்ணே, அது ஒரு மாதிரி போய் முடிஞ்சிருச்சுண்ணே. இப்போ இது ஒன்றும் இல்லை, கமிட்டி சொன்னதை நான் மனப்புறமாக ஏற்றுட்டு போகிறேண்ணே. எனக்கு 2வது பரிசை அறிவித்த கிழக்கு தொகுதி அமைச்சர் மூர்த்தியாக எனக்கு கையில் பெற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணே, என் மனசில் இருக்க நான் எப்பயுமே ஓப்பனாக பேசிடுவேண்ணே. கடைசி போட்டி ரொம்ப அண்ணே, அலாநல்லூர் ஜல்லிக்கட்டுனாவே போட்டினே. அலாநல்லூரில் மாடு பிடிக்கிறேன்ற ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைப்பேனே. தொடர்ந்து இதோட 2வது தடவை என்னை செகண்ட் பரிசு அறிவிச்சிருக்காங்கண்ணே. ரொம்ப சந்தோஷம் தானே. 2 தடவை ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன், 2 தடவை செகண்ட் வாங்கிட்டேன். எப்படி இருந்துச்சு இந்த டஃப்புனே? சரியான டஃப்புனே. நான் 7 மாடு தானே பிடிச்சிருந்தேன். ஒரே பேஜில் 11 மாடு பிடிச்சிட்டேன். நான் லீடிங் பேஜில் இதுக்கு தனியாக பயிற்சி பண்ணுவீங்களா? எப்பயும் போல தானே, நானும் வீட்டில் மாடு வளர்க்குறேன். என் மாடுகளோ நான் பயிற்சி எடுக்கிறேன். மாடுகளை பயிற்சி கொடுக்கும் போது நானும் பயிற்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் யாருக்கும் சொல்லித்தரீங்களா? அடிக்கடி ஜெயிக்கிறீங்களா? நீங்கள் யாரும் சொல்லித்தரீங்களா? என் பையன் நத்தம் பாரதி பிரதர்ஷன் இருக்காங்கண்ணே. நேற்றோட பாலமேட்டில் என் தம்பி தானே வாங்கியிருக்கான். என்னோட கூட இருந்து மாடு பிடிச்ச பையன். போன வருஷம் நான் ஃபஸ்ட்டு இங்கே வாங்கினேன். அதே மாதிரி என் தம்பி நத்தம் பாரதி பிரதர்ஸில் நீங்கள் பயிற்சி கொடுத்தாலும் அவர் நான் பார்த்து வளர்த்து விட்ட பையன் தானே. என் டீமில் எல்லாத்தையும் நான் வளர்த்து விடுவேனே. என் டீமில் மொத்தம் எல்லாருமே சேர்ந்து 2 காரு 7-8 பைக் வாங்கியிருக்கோம்னே. எங்கள் அண்ணன் ஏனாதி அஜய்ன்ற அவன் நிறையா ஊரில் பரிசு வாங்கியிருக்கான். சத்திரப்பட்டில் அவன் கார் வாங்கியிருக்கான். நிறையா பைக் வாங்கி இன்னைக்கு எனக்கு உதவி பண்ண அவனுக்கு கை இறங்கிருச்சு. அவனுக்கு மிக்க நன்றினே.